வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஆல்ரெடி விவோ T4X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறதா டீசர் வெளியிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போது. அதில் வந்து நான் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7300 அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து தப்பாக தான் சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் சாரி டு சே. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தவற ஒத்துக்கிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல நாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுருவோம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடும்போது இந்த பர்டிகுலர் ஹானர் 200 மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம தனியாலாம் டேப் பண்ண முடியாது. ஸோ இதை திரும்ப நான் ஆஃப் பண்ணும்போது இங்கே டேப் பண்ணனா கட் ஆகிடும். ஸோ இங்கே கட் பண்ணுறது பதில் மைக்கில் கையை வச்சிட்டோம் அப்படின்னா மைக் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மைக்கை ஆல்ரெடி எப்போயோ டிசேபிள் பண்ணிட்டோம் போல இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருப்பான். ஸோ அதில் வந்து சவுண்ட் குவாலிட்டியே இல்லாமல் இருக்கும். ஸோ இது சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமலும் நடக்கலாம். ஓகே, குறைபாடுகள் என்பது மனிதனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சு. இட்ஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ஸோ 20,000 ரூபா பட்ஜெட்டில் கேமிங் மொபைல் கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். ஸோ அதுக்கு ஒரு நண்பர் ரிப்ளைவும் கொடுத்துருக்காங்க. ரிப்ளைல பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro. ஸோ போக்கோ X6 Proவும் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 19,000க்கு இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 19,000க்கு பெஸ்ட் கேமிங் மொபைல்னா தற்சமயத்துக்கு போக்கோ X6 Pro தான் பெஸ்ட் சாய்ஸு. ஸோ இருந்தாலும் நீங்கள் 20,000ல் நீங்கள் கேமிங் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கேமிங்க்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 வச்சிங்கன்னா தான் கிடைக்கும். 20,000ல் பெஸ்ட் கேமிங் மொபைல்ஸ் கிடைக்காது. ஸோ 20,000 விட கம்மியாக கிடைக்கிற ஒரே கேமிங் மொபைல் எனக்கு தெரிஞ்சு போக்கோ X6 Pro. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X6 Pro மொபைலை தொடர்ந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு எவ்வளோ நேரம் கேம் ப்ளே பண்ணலான்னு கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து கேமர் கிடையாது, இப்போதைக்கு அந்த மொபைல் என் கையிலையும் கிடையாது. ஸோ மொபைல் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஹை கிராஃபிக்ஸில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில், மிக குறைந்த விலையில் ஒரு மிகச்சிறந்த கேமிங் மொபைல்னால் இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும்தான். இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் 19,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 19,000க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்குது. மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற சிப் செட்டு கொடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ஆன்டிடூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியனோட அதிகமாக வரும்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு 1.2 மில்லியனோட அதிகமாக வந்தது. ஸோ இந்த ஆன்டிடூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இதுதான் டாப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கேமரா, ரியர் கேமரா, மெயின் கேமரா நல்லாயிருக்கும். 8MP அல்ட்ரா வைட் ஆவரேஜாக தான் இருக்கும். செல்ஃபி கேமராவும் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ரியரில் இருக்கக்கூடிய 64MP மெயின் கேமரா நல்ல டே லைட் கண்டிஷனில் சூப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காம்பேக்டான ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ 6.67 இன்ச்சஸ் கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சன்லைட் விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும்போது. 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொபைல் நீங்கள் யாராவது கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கேம் ப்ளே டைம் எவ்வளோ அப்படிங்கிறத டைமிங் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன் ஆன் டைம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20,000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் போக்கோலேருந்து இன்னொரு மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா போக்கோ F6 அப்படிங்கிற மொபைலில் செலக்ட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா 22,000க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 23,000 தான் கார்டு ஆஃபர் இல்லாமலே ப்ரைஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 சிப்செட்டில் 22,000க்கு கிடைக்கிற ஒரே மொபைல் இது மட்டும்தான். ஸோ கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 22,000க்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கிடைக்குது. ஸோ அடுத்த மொபைல் உங்களுக்கு F7 லான்ச் பண்ணிவிடுவாங்க எப்படி பார்த்தாலும் இன்னொரு 1 or 2 மந்தில். ஸோ அந்த மொபைல் லான்ச் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 இல்லை அதை விட 32,000 இந்த செக்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ப்ரைஸ் வைக்கலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து சூப்பரான ஒரு சாய்ஸு. போக்கோ X6 Pro நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு டிஸ்பிளே தான் இருக்கும் உங்களுக்கு. அண்டு
வீடியோ அவுட்புட் அண்ட் ஆடியோ அவுட்புட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமிங் மொபைலு. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் ஆவரேஜாக தான் இருக்கும், பேட்டரி பேக்கப்பும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ 120 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணாலும் உங்களுக்கு 90 வாட் தான் சப்போர்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேமிங் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 Pro நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 25,000க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் தான் இருக்கிறதுல லேட்டஸ்ட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15ல் ரன் ஆகக்கூடிய மொபைல். ஸோ 2025ல் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15ல் ரன் ஆகிற மாதிரி ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். இது கேமர்ஸ்க்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மொபைல். இதில் MediaTek Dimensity 8400 Ultra அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6550 mAh பேட்டரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு 90 வாட் சார்ஜரும் டப்பாவிலே இருக்குது. இதோட 8GB RAM 256GB வேரியன்ட் 28,000 ப்ரைஸ் இருக்கும். பட் கார்டு ஆஃபர் ஒரு 2000 அண்ட் எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஒரு 1000 இதெல்லாம் போக இந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 25,000க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் கேமிங் மொபைலாக இருக்கும். சோனி லிட்டியா 600 அப்படிங்கிற மெயின் கேமரா சென்சார் கொடுத்துருந்தாலும் கேமரா ரிவ்யூ அந்தளவு சிறப்பாக இல்லை. ஸோ கேமிங்க்கான ஒரு மொபைல் இது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது ஒன்று தான் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் இந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதை தவிர அண்டர் 30,000ல் பார்த்தீங்கன்னா iQOO Neo 10R அப்படிங்கிற மொபைல் மார்ச் 11th அன்னைக்கு அமேசானில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ iQOO Neo 10R லான்ச் பண்ண போகிறதுனால iQOO Neo 9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 28,000 30,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் மொபைல். ஸோ அதே மாதிரி ரியல்மி GT60 ஒரு நல்ல கேமிங் மொபைல். இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதுவும் வந்து கேமிங்க்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு சூப்பரான ஒரு டிவைஸு. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3000 கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் ஆஃபர் போக உங்களால் 29,000 இருக்கக்கூடிய மொபைலை 26,000க்கு வாங்கலாம். அதுவும் 8GB RAM 256GB வேரியன்ட்னா உங்களுக்கு UFS 4.0 கிடச்சிரும். ஸோ இதில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து கேமிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு டிவைஸு. ஸோ இந்த ரியல்மி GT60 அப்படிங்கிறது உங்களுக்கு நியர்பை ரியல்மி ஸ்டோர் அண்டு நியர்பை ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், நியர்பை மொபைல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு மொபைல் கிடைக்கிறதுக்கான பெஸ்ட்டு டீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆஃபரில் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரியல்மி ஸ்டோரு realme.com அப்படிங்கிறது இல்லை ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ரியல்மி ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 23,000 24,000க்கே கிடைக்கும். அது 128GB வரையும் தான் கிடைக்கும். ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 ஆர்டர் போட்டு ஃபேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு டீட்டெயில்டாக அவர் சொல்ல, ரியல்மி ஸ்டோர்லன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படிங்கிறது டீட்டெயிலாக சொன்னார்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபேக் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வராது. பட் ஃபேக் அப்படிங்கிறது டெமோ மொபைலாக இருந்தால் மேபி ஃபேக்காக இருக்கலாம். டெமோ மொபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் இருக்கக்கூடிய மொபைல் ஷாப்பில் வேணுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேக்காக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ண மொபைலில் உங்களுக்கு டெமோ மொபைல்னு சொல்லி வேணால் சேல் பண்ணலாம். பட் சீல்டோடு வர்ற மொபைலில் உங்களுக்கு ஃபேக்காக வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த நண்பர்கிட்ட ரிப்ளை போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயில்டாக அவர் வந்து சென்ட் பண்ணார்னா அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபேக்கான மொபைல்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்டான ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக மற்றவங்களுக்கும் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு சீல்டு மொபைல் வாங்குறீங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் அண்ட் ரியல்மி ஸ்டோர் இல்லை அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் வாங்குறீங்கன்னா அதில் ஃபேக்காக வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படி இல்லாட்டி அது வந்து 1% வேணால் இருக்கலாம். அது எதனால் அப்படின்னா அந்த டெலிவரி பர்சனால் மேபி அது ஃபேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபேக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இன்னொன்று ஃபேக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரியல்மி GT60 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ரியல்மி GT60 மொபைலை இந்த மாதிரி அமேசான் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பை பண்ணணும். ஸோ அமேசான் வெப்சைட்டில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆத்தரைஸ்டு பையிங் பாயிண்ட்டு, அதாவது செல்லிங் பாயிண்ட்டு இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறதை நீங்கள் பை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃப்ளிப்கார்ட்லேயும் இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் அதை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ரியல்மி GT60 அமேசானில் பை பண்ணலாம், நியர்பை ரியல்மி ஸ்டோரில் பை பண்ணலாம். இது ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல். ரியல்மி GT6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் மட்டும்தான் ஆஃப்லைனுக்காக கொடுப்பாங்க, ஒரு சில மாடல்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ரியல்மி GT6 வந்து நீங்கள் அமேசானில் வாங்க முடியாது, ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கலாம். பட் அமேசான்லேயும் கிடைக்கலாம், ஆனால் அது வந்து வாரண்டி கவர் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ எந்த ஒரு மொபைல் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் அதனுடைய டீட்டெயில்டான பையிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மேபி அன்பாக்சிங் வீடியோ இல்லை ரிவ்யூ வீடியோலாம் போடும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, டெக் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல மொபைலுக்கு நான் வந்து சொல்லுவேன். எல்லா மொபைலுக்கும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எதெல்லாம் வந்து பெஸ்ட் டீலில் இருக்கோ அந்த மொபைல் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எதில் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு புதிய மொபைலாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபேக் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ பழைய மொபைல் அப்படின்னும் போது ஆர்டர் போடுவாங்க, அதை வந்து திரும்ப கேன்சல் பண்ணுவாங்க, திரும்ப அது ரோலிங்லேயே இருக்கும், போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 8GB RAM 256GB வேரியன்ட்டு உங்களுக்கு 30,000 இருக்குது. ஸோ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் 4,000 கொடுக்குறாங்க. ஸோ 26,000க்கு உங்களுக்கு OnePlus Nord 4 அப்படிங்கிற மொபைலும் அதே ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது அதே விலையில் அதே சிப் செட்டோட உங்களுக்கு கிடைக்குது. Qualcomm Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டோட. ஸோ OnePlus பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் பெஸ்ட் சாய்ஸு. பட் இந்த சிப் செட்டில் இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும் AnTuTu ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதா போடுறாங்க. கேமிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. பட் இதுவும் வந்து ஒரு கேமிங்கான ஒரு சிப் செட் தான். ஸோ இது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 பார்த்தீங்கன்னா 32,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து Qualcomm Snapdragon 8s Gen 3ல ஒரு சூப்பரான கேமிங் அண்டு கேமரா மொபைல். பட் ரியல்மியில் GT Neo 7 இல்லை வேறு ஏதாவது பேரை மாற்றி ஒரு புதிய மொபைல் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. மேபி அது இந்த மந்த்து இல்லை நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் புதிய மொபைல் வரும்போது பழைய மொபைலோட விலையை குறைப்பாங்க. ஸோ நீங்கள் புதிய மொபைலை தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட் சாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த டோன்ட் பை ஹானர் மொபைல் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு எதனால் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நான் யூஸ் பண்ணுற இந்த ஹானர் 200 மொபைலில் எனக்கு இந்த ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் எனக்கு இது வரைக்கும் இல்லை. அண்டு யூடியூப்பில் 4K வீடியோ ப்ளே ப்ராப்ளம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஸோ இது வந்து 4Kல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ இது எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் 200 மட்டும் கிடையாது, Qualcomm Snapdragon 7 Gen 3 இருக்கக்கூடிய சிப்செட் இருக்கக்கூடிய எல்லா மொபைல்லையுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Qualcomm Snapdragon 7s Gen 3லேயும் உங்களுக்கு இதே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சிப்செட்டோட பிரச்சனை. இது வந்து நீங்கள் ஹையர் வேரியண்ட், அதாவது சிப்செட்டில் ஒரு 800 சீரியஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இல்லை MediaTek Dimensity 9000 சீரியஸ், ஸோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்சில் மோஸ்ட்லி ஒரு சில மாடல்ஸில் வரும், ஒரு சில மாடல்ஸில் வராது. அதாவது சிப்செட்டை பொறுத்து வேரியேஷன்ஸ் இருக்கும். மிட் ரேஞ்சில் உங்களுக்கு 7 Gen 3ல இந்த பிரச்சனை இருக்குது. பட் 7+ Gen 3ல இந்த பிரச்சனைகள் கிடையாது. ஸோ சார்ஜர் நாட் அவைலபிள். ஸோ ஆக்சுவலாக இந்த 200 அப்படிங்கிறது திரும்ப வரும்போது நமக்கு 200 அண்ட் 200 Pro ரெண்டு மொபைலுக்குமே வந்து சார்ஜர் டப்பாவில் கொடுக்கல. ஸோ அது வந்து 3000க்கு தான் கிடைக்குது அமேசானில். அண்டு இவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 2500க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹானர் 200 ஒரிஜினல் சார்ஜர் போட்டு சார்ஜ் ஏற்றும் போது நமக்கு மேக்ஸிமம் 100 வாட் அப்படின்னு காமிக்குது. ஸோ அது வந்து எனக்கு 7%லேருந்து 100% வரைக்கும் 50 நிமிஷம் டைம் எடுக்குது. ஆக்சுவலாக 7%ல் 4:34க்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் 50 மினிட்ஸ் வந்து எனக்கு ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ ஹானர் 200 மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 5:10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83%, 5:25க்கு எனக்கு 100% ஃபுல்லி சார்ஜுன்னு வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 50 நிமிஷம் டைம் எடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைமாக சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா 18%லேருந்து போட்டேன். ஸோ 18% பார்த்தீங்க அப்படின்னா 5:40 நமக்கு டைம் காமிக்குது. ஸோ 5:40லேருந்து நமக்கு 6:20 வரைக்கும் டைம் எடுத்துருக்கு. ஸோ 6:20க்குலாம் நமக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 20 to 100% நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் கூட 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏறுது. ஸோ 7 to 100 அப்படின்னும் போது நமக்கு 50 மினிட்ஸ் டைம் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணல, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் 2 டைம்ஸ் தான் போட்டிருக்கேன் வாங்கி.
பட் ஹானரில் இந்த ரெண்டு மொபைல் தவிர, அதாவது ஹானர் 200 அண்ட் 200 ப்ரோ, இந்த ரெண்டு மொபைல் தவிர மற்ற மொபைல்ஸ்க்கு எல்லாமே டப்பாவில் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹானர் மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கீழே எதையும் போடாமல், மொபைலில் கீழே தவற விடாமல் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அண்டு ஃபோட்டோகிராஃபியும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. பட் அந்த யூஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக, சிமிலர் டு FunTouch OS, விவோடைய FunTouch OS மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸிங் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்னொரு நண்பருடைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 23,000, அதில் கேம் வேணும், கேம் ப்ளே பண்ணுற மாதிரி நல்லா இருக்கணும், நல்ல கேமரா, மூவி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கான சான்சஸ் 23,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி OnePlus Nord 4 அண்டு Realme GT60 இந்த ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சாய்ஸஸ் தவிர நம்ம இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சாய்ஸஸ் இருக்கும். பட் அதில் கேமரா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. பட் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் போக்கோ மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அண்டர் 25,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கோ மொபைல்ஸ் தான் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. Realme GT60 ஒரு சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. அண்டு OnePlus Nord 4 அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 25,000 வச்சாகணும், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹானர் 200க்கு 5G ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு 5G சூப்பராக ஒர்க் ஆகுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நண்பரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இப்போ மெயின் மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5G ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு நண்பரில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ எஃபெக்டில் வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஐ வில் ட்ரை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதில் எடிட்டிங் ஒர்க்கு மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். ஸோ எடிட்டிங் ஏதாவது தப்பாக பேசினா கூட அதில் வந்து சாரின்னு சொல்லிவிடுவேன். அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டைமிங் கிடையாது. நிறையா வீடியோ எடுத்ததே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் இல்லாமல் அப்படியே விட்டுருவேன் நான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்டூடியோ எஃபெக்டில் வீடியோ போகிறதுக்கு. பட் அதுக்கு எடிட்டிங்கு உட்காரணும் அப்படின்னாலே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அண்டு கண் எரிச்சல், தலைவலி எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் OnePlus Nord 4 அண்டு 13R விலை குறையுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ தற்சமயத்துக்கு இவங்க விலையை வந்து குறைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எப்போ குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வேணால் விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அந்த டைமில் வேணால் இவங்க வந்து விலையை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயத்துக்கு இவங்க வந்து விலையை கம்மி பண்ண மாட்டாங்க. அதுலேயும் 13R அப்படிங்கிறது லேட்டஸ்ட் மொபைலு, 13ம் லேட்டஸ்ட் மொபைலு. OnePlus Nord 4 வேணால் உங்களுக்கு ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து ஒரு 25,000 வரைக்கும் இப்போ விற்றுட்ருக்காங்க. பட் அது வந்து ஒரு 22,000 இல்லை 21,000 அந்த செக்மெண்ட்டுக்கு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நெக்ஸ்ட் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு விலை குறையும். ஸோ அப்படி விலை குறைந்தது அப்படின்னா நான் டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 அண்டு Realme GT60 ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 24,000 அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் தான் கம்மி பண்ணுவாங்க. அன்றைக்கே ஆல் ஓவர் இந்தியா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிறையா கடைக்காரங்களே புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் சோல்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வெளியில் விற்கும்போது விலை அதிகமாக வச்சு தான் விற்றாகணும். ஸோ வாங்கின விலைக்கே வைக்க முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் வாங்கினாங்கன்னா விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. யாருமே வாங்கலை அப்படின்னா டெஃபினட்டாக விலை கம்மியாகும். பட் 25,000 கம்மியான விலையில் பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 அண்ட் Nord CE4. CE4ஓட கம்பேர் பண்ணும்போது Nord 4 பெஸ்ட்டு கேமிங் மொபைல். ஸோ என்ன தான் கோடு பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க வந்து விலையை கம்மி பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணுற மொபைலில் இந்தியாவில் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது இந்தியாவில் வாங்கினா ஜிபே சப்போர்ட் செய்யுமா, நெட்ஒர்க்லாம் சப்போர்ட் செய்யுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. ப்ளே ஸ்டோர்லாம் ஒரு சிலதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு நண்பர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது, 20Kல பெஸ்ட் மொபைல். ஸோ அவர் வந்து ஹானர் 200 வந்து 20Kல பெஸ்ட் மொபைல்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் வாங்கினா அலிபாபா எக்ஸ்பிரஸ், அலி எக்ஸ்பிரஸ், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு நீங்கள் டேக்ஸ்லாம் கட்டி நீங்கள் வாங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இந்தியாவில் மேபி லான்ச் பண்ணலாம். ஸோ அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் வரும்போது அதை ஓப்பன் பண்ணி பிரித்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க.
ஸோ அதனால் வெளிநாட்டில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே யாராவது உங்களுக்கு லிங்க் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. அவங்க வரும்போது ஓப்பன் பண்ணி எடுத்து காமிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். பட் நீங்களாம் இங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க்கு. ஸோ அது வந்தாலும் வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 மொபைலுக்கு டேக்ஸே வந்து 15,000 நீங்கள் செலுத்துகிற மாதிரி கூட வரலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா alibaba.comனு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மொபைல் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் அதிகமாக தான் இருக்கும், காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் IQ Neo 10 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அதிகமான விலையில் உங்களுக்கு சைனாவில் கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு 31,000 32,000 காமிக்குது. ஸோ அதுவே வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வைஸ் 46,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 30,000 இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஓஎஸோட தான் வரும். அது வந்து நமக்கு இந்தியனுக்கு செட் பண்ணுற மாதிரி நெட்ஒர்க் அண்ட் ப்ளே ஸ்டோர்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல். அந்த மொபைல் இந்தியாவுக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண மொபைலில் இப்போ திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் சைனாவில் லான்ச் பண்ண மொபைலில் IQ Neo 10R அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண இந்த IQ Neo 10 அப்படிங்கிற மொபைலை தற்சமயத்துக்கு லான்ச் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வாங்கி ரிவ்யூலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கு வெளிநாட்டில் ஆள் இருந்தாங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்கள் வந்து வாங்கி எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு டீல் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. பட் அதுலேயும் குளோபல் வேரியண்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஃபன்டச் ஓஎஸே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு அடாப்டர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதில் ப்ளே ஸ்டோர்லாம் இருக்கும். பட் சைனீஸ் வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஆரிஜின் ஓஎஸ் தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அடாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ்க்கான தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குளோபல் வேரியண்ட்டில் நமக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பெஸ்ட்டு டீல். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்தியாவிலே தான் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்லேயும் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஒரு சில லிமிட்டட் பேண்ட்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுற மொபைலுக்கு போடுவாங்க. அதனால் குளோபல் வேரியண்ட்டாக நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அது பெஸ்ட்டு டீலாக இருக்கும். குளோபல் வேரியண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஸோ சாம்சங் மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. குளோபல் வேரியண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.